மேஷம் லக்னம் 1 லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும், அதாவது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும். லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் சுகஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது செவ்வாய் சந்திரன் சேர்க்கையும். லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் சந்தானஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது செவ்வாய் சூரியன் சேர்க்கையும். லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும், அதாவது செவ்வாய் குரு சேர்க்கையும். லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் கர்மஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது செவ்வாய் சனி சேர்க்கையும். லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும் லாபஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது செவ்வாய் சனி சேர்க்கையும். மேஷம் லக்னம் 2 தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் சுகஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையும். தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது சுக்கிரன் சூரியன் சேர்க்கையும். தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும், அதாவது சுக்கிரன் குரு சேர்க்கையும். தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் கர்மஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சுக்கிரன் சனி சேர்க்கையும். தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சுக்கிரன் சனி சேர்க்கையும். தனஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும் லக்னஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும், அதாவது சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையும். மேஷம் லக்னம் 3 சுகஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும் சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது சந்திரன் சூரியன் சேர்க்கையும். சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியான குருவும், அதாவது சந்திரன் குரு சேர்க்கையும். சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனும் கர்மஸ்தானத்தின் அதிபதியான சனியும், அதாவது சந்திரன் சனி சேர்க்கையும். சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனும் லாபஸ்தானத்தின் அதிபதியான சனியும், அதாவது சந்திரன் சனி சேர்க்கையும். சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனும் லக்னஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயும், அதாவது சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும். சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திரனும் தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும், அதாவது சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையும். மேஷம் லக்னம் 4 சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும், அதாவது சூரியன் குரு சேர்க்கையும். சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சூரியன் சனி சேர்க்கையும். சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் லாபஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சூரியன் சனி சேர்க்கையும்.
சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் லக்ன ஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும், அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கையும், சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் தன ஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும், அதாவது சூரியன் சுக்கிரன் சேர்க்கையும், சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும் சுக ஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கையும். மேஷம் லக்னம் 5. பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது குரு சனி சேர்க்கையும், பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது குரு சனி சேர்க்கையும், பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் லக்ன ஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும், அதாவது குரு செவ்வாய் சேர்க்கையும், பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் தன ஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும், அதாவது குரு சுக்கிரன் சேர்க்கையும், பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் சுக ஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது குரு சந்திரன் சேர்க்கையும், பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும் சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது குரு சூரியன் சேர்க்கையும். மேஷம் லக்னம் 6. கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சனி சனி சேர்க்கையும், கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் லக்ன ஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும், அதாவது சனி செவ்வாய் சேர்க்கையும், கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் தன ஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும், அதாவது சனி சுக்கிரன் சேர்க்கையும், கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் சுக ஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது சனி சந்திரன் சேர்க்கையும், கர்மஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது சனி சூரியன் சேர்க்கையும், கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும், அதாவது சனி குரு சேர்க்கையும். மேஷம் லக்னம் 7. லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் லக்ன ஸ்தானத்தின் அதிபதியாகிய செவ்வாயும், அதாவது சனி செவ்வாய் சேர்க்கையும், லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் தன ஸ்தானத்தின் அதிபதியாகிய சுக்கிரனும், அதாவது சனி சுக்கிரன் சேர்க்கையும், லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் சுக ஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரனும், அதாவது சனி சந்திரன் சேர்க்கையும், லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் சந்தான ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியனும், அதாவது சனி சூரியன் சேர்க்கையும், லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய குருவும், அதாவது சனி குரு சேர்க்கையும், லாப ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும் கர்ம ஸ்தானத்தின் அதிபதியாகிய சனியும், அதாவது சனி சனி சேர்க்கையும். இந்த அமைப்பு ஜனன ஜாதகத்தில் இருந்தால் காசாகிய கடவுளின் அருள் கிடைத்த வண்ணம் இருக்கும். பணம் காசு துட்டுக்கு ஏங்க வேண்டிய அவசியம் இருக்காது.
கைக்கு கைமாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்ற நிலை மாறி நீங்கள் நினைக்கும் முன்னே உங்கள் கையில் வந்து விழும் பணம். அதாவது ஆற்றில் உள்ள மீன் தாவி கையில் விழுந்ததைப் போல. கோள்சாரத்தில் இந்த அமைப்பு வரும் காலம் பணம் வந்து கையை பையை நிரப்பும். இந்த விதியில் செவ்வாய்க்கு சனி பகை, சனிக்கு செவ்வாய் பகை, சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை, சந்திரனுக்கு சனி பகை, சனிக்கு சந்திரன் பகை என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ குருவாகிய குருவும் அசுர குருவாகிய சுக்கிரன் என்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டு வீட்டின் அதிபதியாகிய ஒரே கிரகம் வரும் இடங்களில் அந்த ஒரே கிரகமே இரண்டு வீட்டின் வேலையையும் செய்வார். சனி பாவர், செவ்வாய் பாவர், சூரியன் அரை பாவர் என்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வடமொழி நூலில் சொல்லப்பட்டவைகளையே சொல்லியுள்ளேன். இது அனுபவத்திலும் சரியாக வரும்.